நம்மள பல பேர் யோசனை செஞ்சுருப்போம், ஏன் நம்ம நல்லதுக்கு தானே செஞ்சோம், நமக்கே இவ்வளோ பெரிய தண்டனை அப்படின்னு. அப்படி நினைக்கிறவங்க நீங்களாக இருந்தீங்கன்னா இந்த மகாபாரத கதையை கேளுங்க. நல்லது செஞ்சால் அவங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கதை உங்களுக்கு புரிய வைக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. அப்போதான் இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியும். குருசேத்திர போர் முடிந்த தருணம் அது. அஸ்தினாபுரத்துக்கு அரசனானா யுதிஷ்டர். என்னதான் குருசேத்திர போரில் தான் வென்றாலும் தன்னோட நெருங்கிய உறவினர்களான கௌரவர்கள் குரு பீஸ்மர் அப்படின்னு கொன்று குவிச்ச இடம் தான் அந்த குருசேத்திரம். வெற்றி ஒரு பக்கம் இருந்தாலும் பாண்டவர்களுக்கு அந்த கவலை மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. இப்படி பாண்டவர்கள் மன நிம்மதி இல்லாமல் இருந்தபோது கிருஷ்ணரும் வியாசரும் சேர்ந்து அஸ்வமேத யாகத்தை அங்கே நடத்த சொல்கிறாங்க. அஸ்வமேத யாகம் நடத்துறது மூலமாக ராஜ்யத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு யுதிஷ்டரும் நினச்சாரு. அதனால பாண்டவர்களும் அஸ்வமேத யாகத்துக்கு ஒத்துக்கிறாங்க. என்னதான் ராஜ்யத்தை கைப்பற்றியிருந்தாலும் ராஜ்யத்தில் அஸ்வமேத யாகம் நடத்துறதுக்கு கூட கஜானா காலியாக தான் இருந்தது. அவங்களோட நட்புறவில் இருந்த ராஜ்யங்களோட உதவியோட பெரிய அளவில் அஸ்வமேத யாகம் நடத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சு அந்த குதிரையை பாதுகாக்கும் பொறுப்பை அர்ஜுனன் கிட்ட கொடுக்குறாரு யுதிஷ்டர். யாகத்துக்கு தயாரான அந்த குதிரையை நல்லா அலங்கரித்து ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது பாதுகாப்பாக அர்ஜுனனும் அந்த குதிரை பின்னாடி போகிறாரு. ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் அந்த குதிரை போகும்போது அந்த ராஜ்யத்தில் இருக்கவங்க மகிழ்ச்சியோட பாண்டவர்கள் கிட்ட தங்களோட ராஜ்யத்தை ஒப்படைக்கிறாங்க. அப்படியே தங்களோட ராஜ்யங்களை ஒப்படைக்க விரும்பாத அரசர்களை எளிமையாக போர் செஞ்சு அர்ஜுனன் வென்றான். இப்படியே ஒவ்வொரு ராஜ்யமாக போயிட்டு இருந்த அர்ஜுனனும் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற மணலூருபுரம் அப்படிங்கிற ஊருக்கு போகிறாரு. இந்த மணலூருபுரம் தான் அப்போதைய பாண்டிய நாட்டுக்கு தலைநகரமாக இருந்தது. இந்த நாட்டை பப்ருவாகனன் அப்படிங்கிற ஒரு அரசன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தான். இவன் வேற யாரும் இல்லை, பாண்டிய நாட்டு மன்னனோட மகளான சித்ராங்கதைக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த மகன்தான். தன்னை சிறு வயதிலேயே விட்டுட்டு போன தன் தந்தை தன்னோட நாட்டுக்கு வரப்போகிறத தெரிஞ்சு மாலை மரியாதையோட அங்கே வந்து சேர்றான் பப்ருவாகனன். இப்போ பப்ருவாகனனை பார்த்த அர்ஜுனனும் விதி போகிற வழியில் மதி போகும் அப்படிங்கிறது போல பப்ருவாகனனை ஏகத்துக்கும் கரிச்சு கொட்டினானா அர்ஜுனன். நீ என்ன பெண் பிள்ளை போல வந்திருக்க, நானும் ஆயுதங்களோடையும் தர்மரோட யாக குதிரையோடும் உன்னோட நாட்டுக்கு வந்திருக்க, அதை தடுத்து நீ என்னோட போர் செய்யாமல் மாலை மரியாதையோட இங்கே வந்து நிற்கிறியே அப்படின்னு அர்ஜுனன் கேட்டானா. அந்த நேரத்தில் உலுப்பி அப்படிங்கிற நாக கன்னிகை அங்கே வந்தாலாம். இவ வேற யாரும் இல்லை, அர்ஜுனனோட இன்னொரு மனைவி தான். அவ பப்ருவாகனனை பார்த்து, மகனே, நானும் உனக்கு ஒரு தாய் தான், அவர் சொல்கிறதும் சரிதான், நீ அவருக்கு மரியாதை செலுத்தி உன்னோட சத்திரிய தர்மத்தை மீறாத, அதை விடுத்து அவரோட போர் செஞ்சு உன்னோட நாட்டை காப்பாற்றிக்கோ, இதுவே சத்திரிய தர்மம் அப்படின்னு உலுப்பி சொல்கிறாளாம். இதை கேட்டு பப்ருவாகனனும் போருக்கு தயாராகிறான். இதை பார்த்து அர்ஜுனனும் சந்தோஷமா போருக்கு தயாராகிறான். பப்ருவாகனன் ரதத்து மேலே ஏறி நின்று அங்கிருந்து அர்ஜுனன் மேலே அம்புகளை ஏவுறான். அர்ஜுனனும் கீழேயே நின்னபடி தன்னோட அம்புகளால் தேரில் பறந்துட்டு இருந்த அன்னக்கொடியை அறுத்தெறிகிறான். அதுபோக ரதத்தில் இருந்த குதிரைகளையும் தன்னோட அம்புகளால் கொல்றான். இதனால் கடுமையான கோபத்தை கொண்ட பப்ருவாகனனும் சக்தி வாய்ந்த அம்புகளை அர்ஜுனன் மேலே ஏவுறான். அந்த அம்புகள் அர்ஜுனனோட மார்பை தொலைச்ச அடுத்த கணமே அர்ஜுனனோட உயிர் பிரியுது. தன்னோட தந்தையை தன்னோட கையாலேயே கொன்னதை நினைச்ச பப்ருவாகனனும் மயக்கமடைஞ்சு அங்கேயே விழறான். இதெல்லாம் கேள்விப்பட்டு சித்ராங்கதை அந்த யுத்த களத்துக்கு வரா. அங்கே தன்னோட கணவர் இறந்து கிடப்பதையும் மகன் மயக்க நிலையில் கிடப்பதையும் பார்த்த சித்ராங்கதை அவளும் மயக்கம் போட்டு அங்கேயே விழறா. கொஞ்ச நேரத்தில் மயக்கத்திலிருந்து தெளிஞ்ச சித்ராங்கதை கோபத்தோட உலுப்பியே பார்க்குறா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன்னுடைய கணவரையே உன்னுடைய மகன் கையால் கொல்ல வைக்கக்கூடிய வகையில் என்ன கோபம்? அப்படி ஏதாவது கோபம் இருந்தாலும் அதனை பொறுமையாக கையாண்டிருக்க வேண்டும். அதை விடுத்து இந்த நிலைமைக்கு நீயே காரணமாகலாமா? மூவுலகில் சக்தி வாய்ந்த நீ இப்பொழுதே இவரை உயிர்ப்பிக்க செய்ய வேண்டும், இல்லை என்றால் நானும் இந்த யுத்த களத்திலேயே என்னுடைய உயிரையும் விடுவேன் அப்படின்னு சொல்றா சித்ராங்கதை. கொஞ்ச நேரத்திலே பப்ருவாகனனும் மயக்க நிலையை தெளிஞ்சு அங்கிருந்து எந்திரிக்கிறான். தன்னோட தாயையும் பார்க்குறான். தன்னோட தாயோட இந்த நிலைமைக்கு தாந்தா காரணம் அப்படின்னு தன்னையே நொந்துக்கிறான். இப்போ உலுப்பியை பார்த்த பப்ருவாகனன், உன்னோட விருப்பத்தை நான் நிறைவேற்றிட்டேன், ஆனால் தந்தையை கொன்ற பாவி ஆகிட்டேனே, இனி நான் உயிரோட இருந்து என்ன பையன், நானும் இதே இடத்துல என்னோட உயிரை போக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் பப்ருவாகனன். இதெல்லாம் பார்த்து மனம் உருகின உலுப்பியோ, கவலைப்படாதே, உன்னோட தந்தையை காப்பாற்றுற வழி என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி தன்னோட கையில் ஒரு சஞ்சீவன மணியை எடுக்கிறா. நாகங்கள் இறக்கும்போது அதை மீண்டும் உயிர்ப்பிக்க இந்த சஞ்சீவன மணி உதவும். இதன் மூலமாக உன் தந்தை மீண்டும் உயிர் பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் மார்பகத்து மேலே
அந்த சஞ்சீவன மணியை வச்சு பிரார்த்தனை செய்கிறா. இப்போ அர்ஜுனன் மீண்டும் உயிர் பெற்று அங்கிருந்த பப்ருவாகனன், சித்ராங்கதை, உலுப்பி ஆகியோரை பார்க்குறான். பப்ருவாகனனும் தன்னோட தந்தையோட காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்டுக்கிறான். ஆனால் இப்படி ஒரு இறப்பும் இப்படி ஒரு சம்பவமும் அர்ஜுனனுக்கு ஏன் நிகழணும், அதுக்கான காரணத்தையும் உலுப்பி சொல்ல ஆரம்பிக்கிறா. குருசேத்திர போரில் பீஷ்மரை நீங்கள் கொல்லும்போது நேருக்கு நேராக நின்று கொல்லாமல் சிகண்டியை முன்னிறுத்தி கொன்னதால் உங்களோட ஆன்மா நரகத்துக்கு தள்ளப்படும் சூழ்நிலை இருந்தது. அதை தடுக்கவே நான் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தினேன். சிகண்டி பீஷ்மரை பழிவாங்கின கதையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க மேலே தெரிய லிங்க்கில் டச் பண்ணுங்கள், அந்த கதைக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போகும். பீஷ்மர் இறந்த பிறகு பீஷ்மரோட சகோதரர்களான வசுக்கள் கங்கை நதியில் நீராடி அர்ஜுனன் வெளியே வரும்போது பீஷ்மரை நேருக்கு நேராக கொல்லாமல் இன்னொருவருடன் போர் செய்யும் போது வஞ்சகத்தால் கொன்னதால் அவரை நாங்கள் சபிக்கின்றோம் அப்படின்னு வசுக்கள் சபிச்சாங்களாம். பீஷ்மரோட தாயான கங்கை நதியும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னதாம். இதை ஒரு ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்த நானும் என்னுடைய தந்தை கௌரவையாவிடம் கூறினேன். என் தந்தையோ உங்களுக்காக பலமுறை வசுக்களிடம் சாப விமோச்சனம் கேட்டு பலமுறை சென்று பார்த்தார். இதில் மனமிறங்கிய வசுக்களோ அர்ஜுனன் தன்னுடைய மகனான பப்ருவாகனன் கையாலேயே வீழ்த்தப்படுவான், அவ்வாறு அவன் மரணத்தை சந்திக்கும் போது அவனுடைய சாபம் விலகும் அப்படின்னு சாபத்துக்கு விமோசனம் கொடுத்தாங்க. இதன் காரணமாகவே தங்களுடைய பிள்ளையின் கையாலேயே தங்களை உயிரிழக்க செய்து சஞ்சீவன மணியால் உங்களை உயிர் பிழைக்க செய்தேன் அப்படின்னு சொல்கிறா உலுப்பி. இதை கேட்ட எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. உலுப்பியை பார்த்த அர்ஜுனனும் குருசேத்திர போரில் உன்னோட பிள்ளையையும் இழந்து இப்போ எனக்கும் சாப விமோசனத்தை கொடுத்த நீ எனக்கு ஒரு சிறந்த மனைவி அப்படின்னு மனைவியை வாழ்த்துறான். இன்னொரு நாளில் இவர்கள் அனைவரின் முன்னிலையிலும் சித்ரா பௌர்ணமி அன்று அஸ்னாபுரத்தில் வெகு சிறப்பாக அஸ்வமேத யாகம் நடக்குது. ஆமாங்க, நல்லவங்களுக்கு நடக்கக்கூடிய கெடுதல் கூட ஒரு காரணமாக தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறத இந்த மகாபாரத கதை உங்களுக்கு உணர்த்திருக்கும். கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்த சுவாரஸ்யமான கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் தமிழ் ஸ்டோரி பார்ட் சத்யா.